இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன A Thousand Cuts அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொனன்ட் என்னன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த கொலைகளுக்கான ஆதாரங்களை பொன் பை பொண்ணா சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் நம்ம கணிக்க முடியாத பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலேயே ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கேமரா முன்னாடி எதையோ பேசிட்டு இருக்காங்க. என்னத்த பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பத்தி அவங்களே வந்து பார்த்தா ஒரு அறிமுகம் கொடுக்கறாங்க. நம்ம வந்து பார்த்தா கேட்கப்பட்ட மர்மமான கதைகள் கேட்கப்பட்டதை வந்து பார்த்தா தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியாத பல கேஸ்களை வந்து பார்த்தா நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல 2 கொலைகள் நடந்திருக்கு. அந்த கேஸை போலீஸ்காரங்க இது வரைக்குமே வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கொலைகாரங்க யாரு அப்படின்ட்டு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத பல கொலைகளை போலீஸ்காரங்களுக்கு கண்டுபிடிச்சு தண்டனையுமே வாங்கி கொடுத்திருக்கோம்ல. அதே மாதிரி தான் இந்த வீட்டுல நடந்த 2 கொலைகளை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தா இந்த வீட்டுல நடந்த அந்த கொலைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல வந்து பார்த்தா ஒரு பிரபலமான ரைட்டர் இருந்தார். அவர் வந்து பார்த்தா நிறைய பேய் கதைகளை எழுதியிருக்கிறாரு. அந்த கதைகளை எப்படி கொடூரமான முறையில கொலைகள் நடந்திருக்கும் அப்படின்ட்டு எழுதுவாரோ அதே மாதிரி அவருமே வந்து பார்த்தா ரைட்டிங் டேபிள்ல 87 முறை குத்தி இறந்து போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பையனுமே வந்து பார்த்தா இறந்து போயிருக்கிறாரு. அவரோட ட்ரெஸ் அப்புறம் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன்ல வந்து பார்த்தா ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து எரிஞ்ச நிலையில எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இவங்களோட வைஃப்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க வந்து பார்த்தா காணாம போயிருக்காங்க. காணாம போயிட்டு சம்பவம் முடிஞ்ச கடுத்து அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மேஜிக் பண்றது பிளாக் மேஜிக் பண்றதெல்லாம் வந்து பார்த்தா கை தேர்ந்தவங்க அப்படின்றனால ஒருவேளை அவங்க தான் இந்த கொலைகளை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தேகப்படுறான். இப்படி இந்த விஷயத்தை வந்து ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போது இன்னைக்கு நடக்க போற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை யாரும் மறக்காம மிஸ் பண்ணாம கேட்டு பாருங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னு அதை கட் பண்ணிட்டு அப்படியே போய் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தா பேசிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோ வந்து பார்த்தா கொஞ்சம் நர்வஸா பயத்தோட இருக்காரு. ஆமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஒண்ணுல எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்றாரு. பயப்படவே வேணாம், ஏன்னா 2 வருஷமா வந்து பார்த்தா எந்த ஒரு கேஸுக்காக தான் நான் வந்து ராப்பாகல இந்த சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா வந்து பார்த்தா இந்த கேஸை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, நீ எல்லாம் பார்த்து பண்ணிட்டு தெரியும். எனக்கு என்னன்னா இந்த கேரக்டர்ஸ்ல வந்து பார்த்தா ஒருத்தவங்க பிளாக் மேஜிக் பண்றவங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா அதை வந்து பார்த்தா லைவ் ஸ்டோரி என்ன பண்ண சொல்லியிருக்கேன். நானுமே வந்து பார்த்தா சில பவுடர்ஸ் வச்சு மேஜிக் பண்ற மாதிரிலாம் பண்ணி பாக்குறேன். பட் எனக்கு என்னன்னா அந்த லைட் பேப்பர் கூட சேர்ந்து நானும் எரிஞ்சிருவோமோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அப்பெல்லாம் ஒன்னும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் தான் கூட இருக்கேன்டா, ஏன்டா பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தா கையில ஒரு பேப்பர் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த பேப்பருக்கு என்ன இருக்குன்னா இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா மெஜிஷியன் அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்தா வாரத்துக்கு ஒரு வாட்டி லவ் லெட்டர் எழுதிப்பாங்களா. அந்த லெட்டரோட காப்பி தான் வந்து பார்த்தா ஹீரோயின் கையில இருக்கு. அவங்க இது எல்லாத்தையுமே கையில வச்சுட்டு பேசும்போது பக்கத்து ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விளக்கு பக்கத்துல இன்னும் பேசுறாங்க. இதை பாக்குற ஹீரோ என்ன சொல்றேன்னா நான் வந்து பயப்படாம தான் இருக்கேன், நீ என்ன பண்றேன்னு இந்த ஃபயர் பண்ணி இதை எரிச்சு கிரிச்சு விட்டுறாத, அப்புறம் மொத்த ஷோமே வந்து பார்த்தா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ முதல்ல ஒரு போலீஸ்காரனை கூட்டி விசாரிக்கிறதுக்காக வராங்க. இதுல ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருக்குள்ளயுமே வந்து பார்த்தா ஒரு போட்டி இருக்கு போல இருக்கு. யார் இந்த ஷோல அதிகமான கேள்வி கேட்கணும், அது மட்டும் இல்லாம யாரோட ஃபேஸ் வந்து பார்த்தா அதிகமா இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி சார் இந்த கேஸ் வந்து பார்த்தா நீங்க வேலைக்கு சேர்ந்த அந்த டைம்ல தான் வந்திருக்கு, எப்படி இவ்வளவு பெரிய கேஸ கொலைகளை வந்து பார்த்தா நீங்க எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அப்போ வந்து பார்த்தா அந்த போலீஸ்கார் ஒரு விஷயத்த சொல்றாரு. மேடம் இந்த வீடு வந்து பார்த்தா அல்ல மட்டும் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பிரபலமான ரைட்டர் அவர் வந்து பார்த்தா தான் எழுதிட்டு இருந்த ரைட்டிங் டேபிளே வந்து பார்த்தா 87 முறை கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பையன் வேற காணாம போயிருக்கான். சரி இதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தா இந்த மேஜிக் பண்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல் இருக்கிற கேஸ யாருமே வந்து பார்த்தா எடுக்கிறதுக்கு முன் வரல. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் ஒரு இழிச்சவன் வருப்பான் அவன் தலையில கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட மாட்டேன் இழிச்சவன் என்னதான் கரெக்டா அந்த கேஸை என் தலையில கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு என்னமோ வந்து பார்த்தா இந்த வீட்டுல இருந்த அந்த பிளாக் மேஜிக் பண்ற அந்த ரைட்டரோட பொண்டாட்டி தான் வந்து பார்த்தா கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ட்டு சந்தேகம் வருது அப்படின்றாரு. ஏன் சரி இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பார்த்தா அந்த லேடி அந்த வீட்டுல இல்ல, ஆனா இறந்து போன அந்த ரைட்டரோட கையில வந்து பார்த்தா அந்த மெஜிஷியன் பயன்படுத்துற ஒரு வகையான பவுடர் வந்து இருந்ததை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த பவுடர் வந்து பார்த்தா கண்டிப்பா மேஜிக் பண்றவங்க இல்லனா பிளாக் மேஜிக் பண்றவங்க தான் பயன்படுத்த முடியும். அதனால அந்த லேடி அதை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்றனால அவங்களுமே வந்து பார்த்தா இந்த டூர் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல எந்த மாதிரியுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ரைட்டர் வந்து பார்த்தா அவங்க பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எழுதிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே அப்படின்றாங்க. ஏன்னா அந்த லெட்டர் வந்து பார்த்தா எழுதிருக்காருல அதை வந்து பார்த்தா கொலையாளி பாதி எரிச்சிருக்காரு.
எரிச்சிருக்கான். ஃபுல்லா எரிச்சிருந்தா கூட இதை பண்ணது அந்த ரைட்டரோட பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அது அப்படி பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா அது பாதி தான் எரிஞ்சிருக்கு. சோ இந்த புக்கை யாராச்சும் படிச்சாங்கன்னா அவங்க ஒரு மெஜிஷியனா இல்ல பிளாக் மேஜிக் பண்ற விச்சா அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவங்க பண்ணி இருக்கணும்னா அதை சேர்த்தானே எரிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பெத்த புள்ளி எப்படி அவங்க கொலை பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரும் அப்படின்ற மாதிரி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்ல வராரு. அப்படி சொல்லும் போது இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட காட்சியா ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி ஹீரோ அப்புறம் ஹீரோயின் நடிச்சு இந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதான் வழக்கமா பிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த கேரக்டர்ஸ் வரும்ல, அந்த கேரக்டர் பத்தி இப்ப ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் நடிக்கிற மாதிரி வருது. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்டர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டி கூடயும் பிள்ளை கூடயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே தான் பொண்டாட்டி கிட்ட வந்து பார்த்தா ரெண்டு காதல் வசனம் பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றானா, சரி நான் போயிட்டு என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. அப்படி போன கிடத்து பையன்காரன் என்ன பண்றானா, அம்மா வந்து பார்த்தா சில மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தா அவன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க அம்மா வந்து பார்த்தா பரவாயில்லப்பா நல்லா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள கத்தி வச்சு பண்ற ஒரு மெஜிஷியன் இருக்கான். அதை சொல்லி கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்போதைக்கு வந்து பார்த்தா உனக்கு அதை என்னால சொல்லி கொடுக்க முடியாது, ஏன்னா நீ இப்போ வரைக்கும் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றனால அதுல இருக்க கத்தியெல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, போக போக வந்து பார்த்தா உனக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தா பையன் கிட்ட அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மன கஷ்டமா இருக்கு. என்னன்னா ஹீரோவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து எப்ப பார்த்தாலும் டைப்ரைட்டிங் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ண தான் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தாம அந்த டைப்ரைட்டர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பிள்ளைக்கு நம்ம வேலை செய்யணும்ன்ற மாதிரி கடமைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தான் பையன் கூடமே இவங்க பழகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது ஹீரோனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம், நேரா ஹீரோ கிட்டே போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக சொல்லலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அதுல என்ன போட்டு இருக்குன்னா வித் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுக்குறான். அந்த புக்கு யாரு எழுதுறதுன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் எழுதிருப்பான். ஹீரோனுக்கு வந்து பார்த்தா நம்ம காதலோட அடையாளமா நம்ம லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு மாதிரி எழுதிருக்கேன், அதை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ண அன்னைக்கு உனக்கிட்ட கொடுக்கறதுல சந்தோஷப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பார்த்தா அந்த வேண்டா விருப்பா வாங்கிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க லவ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த இவங்க கிட்ட பேச வந்தாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா காதல் கடிதங்கள் எழுதிப்பாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தா படிச்சு பார்க்கணும். இதுல ஹீரோவோட லெட்டர்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு, ஹீரோனோட லெட்டர் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஹீரோ அப்புறம் புள்ள இவங்க மேலதான் பாசம். ஆனா ஹீரோக்கு அப்படி கிடையாது, எப்ப பார்த்தாலும் எழுதணும் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்குதா. அந்த போலீஸ்காரன் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இப்ப அந்த கிரைம் நடந்த அந்த இடத்தை காட்டுறாங்க. அதுல வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரன் சொன்ன மாதிரியே அந்த ரைட்டர் வந்து பார்த்தா 87 முறை குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் உடம்பு மேல வந்து பார்த்தா இந்த மந்திரத்துக்கு பயன்படுத்துற சில பொருட்கள் இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாம ஒரு சில திங்ஸ் வந்து பார்த்தா பின்னாடி ஒரு ட்ரம்ல எரிஞ்ச மாதிரி இருந்ததும் சொல்றாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தா அந்த ரைட்டரோட பயணம் தான். மேபி அவர் தான் வந்து பார்த்தா இறந்து போயிருக்கணும், அப்படி இல்லாட்டி அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா வேணும்னு ஒருத்தவங்க எரிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு புத்தகத்தை வந்து கண்டுபிடிச்சோம். அந்த புத்தகத்துல வந்து பார்த்தா ரைட்டர் அவங்க மனைவி பத்தி எழுதிருக்கிறதா போட்டிருந்துச்சு. பட் அந்த புக் வந்து பார்த்தா ஃபுல்லா எங்களால கண்டுபிடிக்க முடியல, பாதி தான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்றாங்க. ஏன்னா மீதி எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த கொலை பண்ணிடுறதுக்கு அவங்க வாய்ப்பே கிடையாதுன்றாங்க. இந்த மாதிரி அந்த கொலை பண்ணிருந்தா அந்த புக் அவங்க எரிச்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பார்த்தா இந்த போலீஸ்கார கிட்ட பேசிட்டு அப்படியே ஒரு பிரேக் விடுறாங்க. இப்ப பிரேக் விட்டுக்கு அடுத்தது ஹீரோ அப்புறம் ஹீரோன் ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து பார்த்தா ஒரு சண்டை ஏற்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சணும்னு சொல்லி தோணுது அப்படின்றாரு. ஏன்னா இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வர வர வந்து பார்த்தா பொண்ணோட ஆதிக்கம் தான் இந்த சேனல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வந்து பார்த்தா அந்த ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்தோம்ல, அதுல வந்து பார்த்தா என்னோட போர்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, உன்னோட போர்ஷன் மட்டும் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாண்டா பிளாஷ்பேக்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தானே நம்ம எடுத்து படமா பண்ணிருக்கோன்றப்ப இல்ல ஒரு சீன்ல வந்து பார்த்தா நான் காப்பி குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது என் மேல பூத்துற மாதிரி சீன் இருக்கும், பட் அது எதுவுமே வந்து பார்த்தா அதுல பரல அப்படின்ற மாதிரியும் நமக்கு என்னமோ வந்து பார்த்தா நம்ம ரெண்டு பேருமே அந்த ரைட்டர் அப்புறம் அந்த மெஜிஷியன் மாதிரி பிரிஞ்சிட போறோம்னு சொல்லி தோணுது அப்படின்றப்ப டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, இங்க பாரு இன்னைக்கு ஷோ ஃபுல்லா நீ ஏன் நடத்து பொண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப இல்ல இந்த ஷோக்கு மட்டும் இது பிரச்சனை கிடையாது, எப்ப பார்த்தாலுமே நீ மட்டும் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், இது நமக்கு செட் ஆகாது, இதுதான் நம்ம பண்ண போற லாஸ்ட் ஷோ, இதோட வந்து பார்த்தா நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோன் வந்து பார்த்தா அழுகுறாங்க. ஒரு சின்ன இதுக்காக இந்த மாதிரி பண்றியடா, ரொம்ப நல்லா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா வெக்ஸாய் ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு அந்த இடத்துல உட்காடுறாங்க. அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு புக் எடுத்து ஹீரோவை அடிக்க போகும்போது அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு லைப்ரரி மாதிரி இடம் வந்து பார்த்தா லைட்டா ஓபன் ஆகுற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு ரகசிய அறை இருக்கிறத ஹீரோன் பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த இடத்துல இடி மின்னல் ரெண்டுமே அடிக்கும் போது அந்த வெளிச்சத்துல வந்து பார்த்தா அந்த டோர் ஆனது நல்லா தெரியுது. சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ள போக பாக்குறாங்க. டக்குனு ஹீரோ என்ன பண்றாங்கன்னா டைம் ஆச்சு வா அடுத்த ஷோக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷோவை வந்து பார்த்தா திருப்பி கண்டினியூ பண்றாங்க. இந்த வாட்டி ஹீரோ தான் வந்து பார்த்தா கேள்வி கேட்க போறான். யாருக்கிட்டன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல 30 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டக்காரனா வேலை பார்த்துட்டு
இருந்த ஒரு நபர் கிட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு 30, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-65 வயசு இருக்கும் போல இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த தோட்டக்காரர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பட் அந்த போலீஸ்காரன் சொன்னா பாத்தீங்களா அதை எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழா மாத்திருங்க, அதுல பாதிக்கு மேல உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த போலீஸ்காரன் சொன்னதுல பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போய் இந்த தோட்டக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா புள்ள மேலையும் புருஷன் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. பட் அந்த ரைட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. அவர் ஒரு சைக்கோ மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாராம். அவருக்கு நரம்பு தலை சேர்ந்தது, அதனால வந்து பாத்தீங்கன்னா சரியா அவரால் காப்பி கூட குடிக்க முடியாது. 24 மணி நேரமும் கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மனசுல இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. பட் அந்த லவ் ஆனது இப்போ குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை மிஸ் பண்றத விடவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஹீரோ மேல லவ்வோட தான் இருந்திருக்காங்க. அதோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போய் பார்க்கும்போது ஹீரோ வந்து ஒரு புக்கு கொடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் சொன்னால அது அப்படி நடக்கவே இல்லை. ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த புக்கு கொடுத்து, நீ லவ் பண்ண போது எழுதின அந்த புக் இப்பதான் பப்ளிஷ்டா இருக்கு, முதல்ல உன் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா கோபப்படுறான். என்னோட கெரியர்ல ரொம்ப ஒஸ்டான புக்னா அது இது மட்டும் தான், அதை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கொடுத்து நான் திறமை இல்லாதவன் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. இப்ப என்னடா பொண்ணு இல்லாத விஷயத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்ட்டு இவங்க பாக்குறாங்க. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா தான் வீட்டுல நடக்கிற எல்லாத்தையுமே இந்த தோட்டக்காரன் கிட்ட உட்காந்து ஐது புலம்பிட்டு இருப்பாங்க. அதோட இல்லாம இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்குள்ள இவங்க 2 பேரும் அதாவது தோட்டக்காரனும் ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ரைட்டர் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது காலடி தடம் சத்தம் கேட்டிருக்கு. அதனால இந்த ரைட்டர் என்ன பண்ணிருக்கானா டக்குன்னு போயிட்டு ஒரு இடத்துல பதுங்கி இருக்கான். ஏன்னா ஏற்கனவே ஹீரோன் மேல சந்தேகப்பட்டு தானே அடிச்சிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவங்க இப்ப இந்த இடத்துல இருக்கிறத பாத்துட்டானா கண்டிப்பா ஹீரோனுக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்றனால என்ன பண்ணிருக்கானா போய் பதுங்கி இருக்கிறான். இப்படி இருக்கும் போதுதான் 7 வருஷம் கழிச்சு அந்த ரைட்டரோட பொண்டாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு புருஷனுக்கும் பிள்ளைக்கும் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டுல பாக்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலையானது நடந்திருக்கு. கண்டிப்பா இந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா ரைட்டரோட பொண்டாட்டி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது டக்குன்னு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது அவங்க பண்ணிருக்காங்க பண்ணல அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆனா எனக்கு என்னமோ போ மேலதான் சந்தேகமா இருக்கு, நீ தான் வந்து அந்த ரைட்டரை கொலை பண்ணிட்டு அவங்க பையனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்ல போட்டு எரிச்சிட்டு போயிருக்க. ஏன்னா அந்த இடத்துல உன்னோட காலடி தடம் இருக்கிறத எல்லாரும் பாத்துருக்காங்க அப்படின்றப்ப சார் நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது என்னோட ஷூவை போட்டுட்டு போவேன், இது இந்த இடத்துல வேலை பாக்குறதுக்காக பயன்படுத்துற ஷூ, அதை வந்து வேற யாராச்சும் போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல, அதனால போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி அதை போடு, எனக்கு இன்னொரு சந்தேகம், நீயும் அந்த ரைட்டரோட பொண்டாட்டியும் கள்ளத்தொடர்புல இருந்தீங்கல்ல, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுல, அந்த குழந்தைக்கு எங்க, அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இப்ப எதுக்குடா கேட்கிற கம்முறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். திருப்பி அந்த கேள்வியை கேட்கும்போது இப்போ ஒரு பிரேக் விட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அவனை கூட்டிட்டு போய் திட்டுறாங்க. அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப எதுக்கு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிற, ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போனோம், நீ என்னடா அந்த கேள்வியில கேட்டு அவனை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ற, இது சரிப்பட்டு வராது. என்ன சொன்ன, இது ஷோ முடிஞ்ச கருத்தை தான் வந்து போகணும் சொல்லல, நீ சொன்னதான் கரெக்ட், ஷோ முடிஞ்ச கருத்தை நீ போப்பேனா இப்ப இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவன சொல்றானா முடியாது, இந்த ஷோ வந்து பாத்திர நான் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா எதுக்கு என்னோட பங்களிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன சார் உங்களோட பங்களிப்பு இருக்கு, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா கிரைம் த்ரில்லர் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு கேஸா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பேன், நீ தான் வந்து பாத்தீங்கன்னா நானும் பாரு அப்படின்ட்டு என் கூட வந்து சும்மா ஆங்கர் மாதிரி நின்னுட்டு போயிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம இந்த வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 2 வருஷமா என் கையில இருக்கு, அந்த 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் பர்மிஷனுக்காக அலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன், இப்பதான் அது எனக்கு கிடைச்சது, அதை நீ கெடுத்து விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, சோ உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா கைத்தை பிடிச்சு அந்த வீட்டை விட்டு தள்ளிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப 3ஆவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. ரைட்டரோட பொண்டாட்டிக்கும் அந்த தோட்டக்காரனுக்கும் பிறந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல அந்த ரைட்டரோட வைஃப் கூட தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க கதையெல்லாம் எழுதி அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் நான் புக்கா ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பாரு உன்கிட்ட அதெல்லாம் நான் பத்தி கேட்கவே இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்த கெடுத்தது, உனக்கு இந்த கொலைகளை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா இறக்க போறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோயாளி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கதையை எழுதிட்டு இப்ப ரிலீஸ் பண்ண போறா. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் கிட்டேன்னு சொல்ல போறேன். இது எதுவுமே உண்மையா பொய்யானு கூட தெரியாது. பட் அவங்க அம்மா சொன்னது சில விஷயங்கள், அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஃபேர்ல பிறந்த இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா தோட்டக்காரன் கூட எங்க அம்மா அஃபேர்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கன்சீவ் ஆயிருக்காங்க. அப்படி ஆகும்போது இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு மேல இவன் கூட இருந்தா சரிப்பட்டு
சரிப்பட்டு வராது, அது ஹீரோக்கு பண்ற துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் விவாகரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. பட் அந்த ரைட்டர் என்ன பண்ணிருக்காருன்னா இவங்க மேல இருந்த காதல்னால அவர் நிறைய லெட்டர் செய்தி கொடுத்து இதை படிக்கிறது மட்டும் தான் பொண்ணோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வீக்லி ஒரு பாட்டி வந்து பார்த்தா இதெல்லாம் எழுதி படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் 7 வருஷம் கழிச்சு ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு மெஜிஷியன் பொறுக்கு கிடைக்குது. ஸ்டேஜ்ல வந்து பார்த்தா அவங்க போயிட்டு இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இது. அதனால என்ன பண்றாங்கன்னா நாங்க போறோம் அப்படின்றப்ப யூரோப்பே அனுப்பி வைக்கிறாரு. அவங்க வந்து பார்த்தா அந்த ஷோல கலந்துக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அது நமக்கு தெரியும். பட் போயிட்டு வந்த அடுத்தது அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. வீட்டை விட்டு வெளில போனதுமே அந்த ரைட்டர் என்ன பண்றேன்னா தான் பையன் கிட்ட போயிட்டு உங்க அம்மா எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருக்கேன், அதை படிச்சு பாரு, அதுக்கடுத்து உங்க அம்மா பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றேன்னா அந்த காப்பி எடுத்து கொடுத்திருக்காரு. பட் அந்த பையனுக்கு வந்து பார்த்தா அந்த படிக்க பிடிக்கல. அதனால அவங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து என்ன பண்ணிருக்கான அந்த கிடத்தை விட்டு ஓடி போயிருக்கான். அப்படி ஓடி போகும்போது மாடியில இருந்து கீழே விழுந்து அந்த பையன் வந்து பார்த்தா இறந்து போயிட்டான். அதனால அந்த பையனுக்கு எங்க புதைச்சாரு அப்படின்ட்டு தெரியல. பட் அந்த பையனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி இருக்கிற ட்ரம்ல போட்டு எரிச்சிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா அந்த கள்ளக்காதலான தோட்டக்காரனோட காலடி தடத்தை வந்து பார்த்தா செட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு ஒரு போயிருக்கிறாரு. போயிட்டு இவர் என்ன பண்றாரு லெட்டர் ஓப்பர் பண்ற ஒரு கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி எடுத்து தன்னைத்தானே வந்து பார்த்தா 85 முறை குத்தி ஒரு இறந்து போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொன்னதான் இந்த பொண்ணு சொல்றா. இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க. அது ஒரு பேப்பர் கத்தி வச்சு ஒரு தன்னைத்தானே குத்திக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தா நம்பவே மாட்டாங்க. இந்த ஒரு புக்கை தான் வந்து பார்த்தா அவங்க அம்மா சொன்னதா எழுதிட்டு இந்த முட்டாலும் வந்து பார்த்தா 200 கோடி கிட்டத்தட்ட சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு கனவு காண்டுட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சும்மா இல்லாம கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு திருப்பி கீழே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ நிக்கிறான். டேய் நீனும் போகலையடா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நீ வந்து பார்த்தா ஒரு பர்ஃபெக்டான கெட்டிங் கிடைக்காம நீ மூச்சிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும், இதுக்கான எண்டிங் வந்து பார்த்தா என் கிட்ட தான் இருக்கு, என் கூடப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வந்து பார்த்தா கூப்பிட்டு போயிட்டு கிளைமேக்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவன் என்ன சொல்றான்னா நீங்க எல்லாருமே இறந்து போயிட்டதா சொல்லிட்டு இருக்கிற அந்த ரைட்டரோட பையன் வந்து பார்த்தா வேற யாருமே கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ரைட்டரோட பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தா அவங்க புருஷன் கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஏதோ லவ் பண்ணி தொலைஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவங்க கூட இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த போலீஸ்கார சொன்னதும் இவன் சொல்றதுமே வந்து பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். டெய்லி லவ் லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டர் வந்து பார்த்தா வாரத்துக்கு ஒரு வாட்டி படிச்சு பார்ப்பாங்க. நாட்கள் அதிகமாக ஹீரோ வந்து பார்த்தா லெட்டர்ஸ் அதிகமாக எழுதிருக்காரு. பட் இந்த ரைட்டரோட பொண்டாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா லெட்டர்ஸ் குறைச்சி எழுதிருக்காங்க, நிறுத்திட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தா இவங்களால அந்த லெட்டர்ஸ் எழுத முடியல. இதற்கு அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மேஜிக் ஷோ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும் போது அந்த ரைட்டர் என்ன பண்ணிருக்கானா அவங்க அம்மா மேல இருக்கிற கோபத்துல ஒரு புக் எடுத்து கொடுத்து இதை படி, உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதை படிக்க முடியாம ஹீரோக்கு என்ன பண்ணிருக்கானா நெருப்புல தூக்கி போட்டிருக்கான். அதை பார்த்துமே அந்த ரைட்டர் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் அதிக வந்திருக்காரு. அப்ப வரும்போது ஒரு கத்தி எடுத்து அவரை கொலை பண்ணிருக்கான். இதுதான் வந்து பார்த்தா ஹீரோ பண்ண கொலை. எங்க அப்பா வந்து பார்த்தா இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ட்டும் இர்மானால் அந்த கொலை பண்ணதுக்கு யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த கொலை பண்ணதே நான் தான் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு ஹீரோன் கேக்குறாங்க உண்மையிலே உங்க அப்பா நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொல்றதுல நிறைய பொய்கள் இருக்கு அப்படின்றாங்க. என்ன பொய் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர் இறந்து போனார்ல அந்த இடத்துக்கு தான். அங்க போயிட்டு என்ன சொன்ன அந்த புக்கை படிக்க பிடிக்காம தூக்கி போடும்போது அங்க உங்க அப்பா வராதுன்னு சொல்லி பார்த்து அவர் காலடி தரம் கேட்டுச்சுன்னு இல்ல தப்பு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ரேடியோ இருக்கு. கண்டிப்பா உங்க அப்பா ரேடியோ கேட்டு தான் டைப் பண்ணுவார் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா அது கேஸ்ல இருக்கு. அப்படின்னா உங்க அப்பா வரது உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்க அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா உங்ககிட்ட அந்த புக்கு கொடுத்து படி அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா அதை எரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்க. எப்படி அந்த மெஜிஷியன் பவர் வச்சு பண்ணிருக்க, அதை மறைய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ ட்ரை பண்ண. பட் நீ போட்ட பொடி வந்து பாத்தீங்கன்னா வேற, அது பாதி எரிச்சிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு அது எரிக்கப்பட்ட நிலையில கிடைச்சிருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா இந்த இடத்துக்கு வரும்போது உனக்கு காணொலி தரம் கேட்டிருக்காது. ஏன்னா உங்க அப்பா பேஸ்மெண்ட்ல இருந்து இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கேட்டிருக்காது. உங்க அப்பா பார்த்த கடுத்ததான் நீ வந்து பாத்தீங்கன்னா பயந்து போடி இருப்பா அப்படின்றாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே போறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியை காட்டுறாங்க. அதான் அந்த புக்கு தூக்கி போடும்போது ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாங்களே அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்க அப்பா வரத பார்த்துட்டு நீ இது வழியா போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் இருக்கிற கத்தி உங்க அம்மா கிட்ட கத்தியில கத்தி வச்சு ஒரு மேஜிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு உங்க அப்பாவை நீ தான் 85 முறை குத்தி கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு உன்னோட திங்ஸ் நீ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு புரியுது, ஓஹோ எங்க அப்பா இப்பதான் நான் கொலை பண்ணனா எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேல ப்ளீஸ் அப்படின்றப்ப ரொம்ப லேட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டேன், போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ போலீஸ்காரங்களா வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா மேல இருந்த கோபத்திலையும் உங்க அம்மா மேல இருந்த பாசத்திலேயே தான் இந்த மாதிரி பண்ண. பட் உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க கிடையாது. அந்த மெஜிஷியன் போயிட்டு வந்து அடுத்தது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தீ வச்சு எல்லாம் கொளுத்திருப்பாங்க அந்த பையனோட சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும்.
எல்லாத்தையுமே, அது மட்டும் இல்லாம அந்த லவ் பண்ணால அந்த தோட்டக்காரன் அப்படியுமே மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணிருப்பாங்க. பட் அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போனாங்களா கிடையாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் உங்க அப்பா மேல இந்த பாசத்தை நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ கூட நீ என் கூட பிரேக்கப் பண்ணிக்கணும்னு சொன்னது இந்த டிவி ஷோல நீ நிறைய பரணும் அப்படின்றதுக்காக கிடையாது. உங்க அப்பா மாதிரி எங்க நீங்க சைக்கோத்தனமா மாறிடுப்போ அப்படின்ற ஒரு பயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பிரேக்கப் பண்ணு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கேஸ் நான் முதல்ல எடுக்கும் போது இந்த கேஸ் ஒரு வீட்டை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை சேர்ந்த பையன் நீ தான் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும். உன்னை 2-3 வருஷமாவே நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை ட்ரூவா தான் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஜெயிலுக்கு போ, எத்தனை வருஷம் கழிச்சு நீ திருப்பி வந்தாலும் உனக்காக நான் இங்கே காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. அப்படி முத்தத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த போலீஸ்காரன் என்ன பண்றானா, அட மேல உங்களுக்கு என்னமா முத்தம் கேக்குது, அவனை விடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ விட்டு வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்து கடுத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து போலீஸ்காரங்க கூட்டிட்டு போக இப்ப ஹீரோன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மானிட்டர்ல சேஸ் அப்படின்ட்டு காட்டுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க ஒரு ஆட் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு ஷார்ட் பிளே மாதிரி. அந்த இடத்துல ஹீரோ சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருந்திருக்கும். அதுல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சேஸ் அப்படின்ட்டு கேமரா பாட்டு காட்டியிருப்பாரு. ஹீரோன் வந்து பார்த்தா அந்த இதுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தா இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.